அந்த பக்கம் கிசிமோஜின் ஏகப்பட்ட குட்டி பேய்கள கூட்டிக்கிட்டு சுளுக்குக்கலடா ஓட முடியாம ஓடிக்கிட்டு இருக்க நம்ம யாயாய வெறி கொண்டு துரத்திக்கிட்டு வருது. ஏய் பாப்பா ஓடாத நில்லு என்கிட்ட வா. உன்னோட குழந்தை பேய்கள்ல ஒன்ன நான் இந்த பேப்பர் பொம்மைகளை அடைச்சு வச்சிருக்கேன். என்கிட்ட வந்த இத குத்தி போட்டு போய்க்கிட்டே இருப்பேன். நீயே முடிவு பண்ணிக்க. இது வாழணுமா இல்ல சாகணுமான்னு சொல்ல அந்த கிசிமோஜின் தன்னோட குட்டிகளை மட்டும் முன்னாடி அனுப்பிட்டு அது பின்னாடி போயிருது. இந்த குள்ள பிசாசுகளும் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி எல்லா சைடும் ஒரு இடம் கூட விடாம தேடி பாக்குதுங்க. ஆனா யாயோ அவள மாதிரி இருக்க மாய பிம்பங்களை அங்கங்க செட் பண்ணி வச்சுட்டு நேக்கா எஸ்கேப் ஆயிட்டா. தெரியல, எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். அவ எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு மொத்த பேய் கூட்டமும் ஒரு இடம் விடாம கோயில் ஃபுல்லா சல்லடை போட்டு தேடிட்டு இருக்குங்க. ஆனா நம்ம தலைவி சேஃபா அந்த கிசிமோஜன் சிலைக்கு பின்னாடியே ஒளிஞ்சு உட்கார்ந்திருக்கா. இவ்வளவு பேயையும் தாண்டி போகணும்னா இதுங்க கவனத்தை திசை திருப்ப ஏதாச்சும் வேணுமே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த குட்டி பேயெல்லாம் அதுங்களாவே வேற சைடு போகுதுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம கேத்தர் இந்த கோயிலுக்குள்ள வந்து ஒட்டுமொத்த பேயோட கவனத்தையும் தான் பக்கமா வர வச்சிருக்கான். இப்ப அதுங்க எல்லாம் இவனை ரவுண்ட் கட்டி துரத்திட்டு இருக்குங்க. அடேங்கப்பா.